இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் இப்போது எங்கே? இதற்கு பதில் தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். சாலமோன் காலத்தில் தேசம் அமைதலாயிருந்தது. கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் அவன் கர்த்தருக்கு எருசலேமில் ஆலயத்தை கட்டினான். பின் அவன் அநேக பிரதேசத்து பெண்களை மணந்தான். அவர்கள் அவனை விக்கிரகங்களை வணங்க வைத்தார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி விக்கிரகங்களுக்கு மேடையை கட்டினான். கர்த்தரின் கோபம் மூண்டது. கர்த்தர் சாலமோனிடம், நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடமிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினிருந்து அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். சாலமோனின் அரசவையில் யெரொபெயாம் ஒரு அதிகாரி இருந்தான். அவன் ஒரு நாள் வயல்வெளியில் இருக்கும்போது அகியா என்ற தீர்க்கதரிசி அவனிடம் வந்து தன்னிடமிருந்த சால்வையை 12 துண்டுகளாக கிழித்து தரையில் போட்டான். இதிலிருந்து 10 துண்டுகளை எடுத்துக்கொள், கர்த்தர் 10 கோத்திரங்களை உனக்கு கொடுத்தார் என்றான். இஸ்ரவேல் 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள். யெரொபெயாம் முதல் ராஜா, தலைநகரம் சமாரியா. தெற்கு ராஜ்யம் யூதா 2 கோத்திரங்கள். சாலமோனின் சந்ததியின் ஆட்சி, தலைநகரம் எருசலேம். பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் இணைந்து யூதேயா உருவானது. மற்ற 10 கோத்திரங்கள் இணைந்து இஸ்ரவேலானது. இன்னமும் இந்த 10 கோத்திர மக்களும் பண்டிகை நாட்களில் எருசலேம் சென்று தேவனுடைய ஆலயத்தில் தொழுது வந்தனர். இது யெரொபெயாம் ராஜாவுக்கு பிடிக்கவில்லை. அவன் தன்னுடைய ஜனங்கள் எருசலேம் சென்று வந்தால் யூதர்களோடு கைகோர்த்து விடுவார்கள் என்று பயந்து பொன்கன்று குட்டி செய்து சமாரியா, பெத்தேல் மற்றும் தானில் வைத்து ஜனங்களை வழிபட வைத்தான். கர்த்தரின் கோபம் மீண்டும் மூண்டது. கிமு 722 அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள். சமாரியா விழுந்தது. 10 கோத்திரங்கள் சிதறினார்கள். அவர்கள் மீடியா, பர்சியா, மெசபடோமியா போன்ற இடங்களுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் மொழியை இழந்தார்கள், தங்கள் அடையாளத்தை இழந்தார்கள், பிற ஜாதிகளோடு கலந்தார்கள். தெற்கு 2 கோத்திரங்கள் இன்னும் இருக்கிறார்கள், யூதா, பென்யமின். இவர்கள்தான் இன்று யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இப்போது இஸ்ரவேல், அமெரிக்கா, ஐரோப்பா, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். முக்கியமான கேள்வி, அந்த 10 கோத்திரங்கள் இப்போ எங்கே? சரியான தகவல் யாருக்கும் தெரியாது. ஆனா சிலர் சொல்வது ஆப்பிரிக்கா, இந்தியா, இந்தியாவின் சில பகுதிகளில் இருக்கிறார்கள். யூதா, பென்யமின் 2 கோத்திரங்களுக்கு மட்டும் ஏன் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்தார்? யாக்கோபு யூதாவை ஆசிர்வதிக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை என்று. தாவீதும் யூதாவின் வம்சம், இயேசு கிறிஸ்துவும் யூதாவின் வம்சம். எருசலேம் பென்யமின் கோத்திரத்திற்கு சொந்தமான நிலம். அங்கேதான் கர்த்தரின் ஆலயம் இருந்தது. முதல் ராஜா சவுல் பென்யமின் கோத்திரம். அப்போஸ்தலன் பவுலும் பென்யமின் கோத்திரம். கடைசி காலத்தில் கர்த்தர் சிதறியவர்களை மீண்டும் கூட்டுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டுள்ளது. வரலாற்றில் அவர்கள் காணாமல் போனவர்கள், ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் இன்னும் கணக்கில் உள்ளவர்கள்.